சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடுச்சு, பணம் வாங்கிவிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என கடலூர் மாவட்டம் வடலூரில் கொடூரமாக தாக்கப்பட்ட ஆளுங்கட்சி பிரமுகர் பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடலூர் பார்வதிபுரத்தைச் சேர்ந்த திமுகவின் கிளைக்கழக பொறுப்பாளராக இருக்கும் நாகராஜ் என்பவருக்கும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த அருள் ஜோதி என்பவரின் குடும்பத்திற்கும் இடையே தகராறு இருந்துள்ளது. இந்த நிலையில் நாகராஜை அருள் ஜோதி மற்றும் அவரது உறவினர்கள் 4 பேர் மதுபோதையில் கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த நாகராஜ் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆளும் விடியா திமுகவின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என்பதை திமுகவினரே உணரத் தொடங்கிவிட்டதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க யாருமே ஸ்டெப் எடுக்கல. நான் 20 வருஷமா இந்த கட்சியில இருக்கேன். கண்டுக்காம பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சார் கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு உடுப்பு அடிக்கிறான் சார். அப்ப நான் ஆளுங்கட்சியில் இருந்து என்ன பண்ணியும்? அப்ப ஆளுங்கட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா சார் அர்த்தம் என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு நியாயம் இல்லையா? சொல்லுங்க. யார் மேல ஆக்ஷன் எடுப்பீங்க? வார்டு கவுன்சிலர் தமிழ்ச்செல்வர்கிட்ட சொல்லி பார்த்தேன். வார்டு கவுன்சிலர் இருக்காரு பிரகாஷ், அவர்கிட்டையும் சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதனால போலீஸும் கேட்டுக்க மாட்டுறாங்க. நான் ஒரு தனியாளா இருக்கேன் சார். கட்சியில இருந்து என்ன புண்ணியம்? இது யாரு இந்த முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க. அதனால இது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு சுத்தமா.